Hello friends, welcome back to our channel Sandhiyas lifestyle vlogs. Christmas வரப்போகுது அப்படின்றதுனால நான் வந்து எங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பாரிஸ்ல இருக்க வென்மார்ட் அப்படின்ற ஷாப் தான். இங்க வந்து நீங்க பேக்கிங் ரிலேட்டடா அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கான மெட்டீரியல்ஸ் இங்க இருக்கு. சாக்லேட், குக்கீஸ் அந்த மாதிரி இது பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தீம்ல நீங்க கேக்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டெக்கோர் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ், அப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ற அந்த பால்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க இருந்தது. அப்புறம் அந்த குக்கி ஸ்டாம்ப் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ஸ்குவாஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கேக்கில் ஃபில்லிங் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இந்த மாதிரி சிலிகான் மேட் மாதிரி இருக்கு. இதை வந்து அந்த சாக்லேட் டிசைன் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த ஜார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நைஃப் வச்சுருந்தாங்க. லைக் நைஃப்னா நார்மல் நைஃப்ல ஆரம்பிச்சு செரட்டட் நைஃப் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம 2 டயர் 3 டயர் கேக்லாம் பண்ணும்போது அதை ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரோலர் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது கேக்கில். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ரிங் வந்து நம்ம கேக்கை வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படிலாம் கட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. அப்புறம் சாக்லேட் மோல்ட்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் ஸ்பேச்சுலாஸ்லேயே இந்த குட்டி பெருசுன்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சில ரெசிபீஸ்க்குலாம் தேவைப்படவும் செய்யும். அண்ட் இந்த சொன்ன ஸ்பாச்சுலாஸ் எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்ல எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஐசிங் பேக்லாம் இருக்குல்ல அது வந்து ரெடிமேட் ஐசிங் பேக், யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி நிறைய இது இருந்தது. அப்புறம் இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த டாப்பர்ல நம்ம பேபி ஷேப்ல இல்ல ஐஸ்கிரீம் ஷேப்ல அந்த மாதிரிலாம் வந்து சாக்லேட்டை வந்து இது பண்ணி வைப்போம் இல்லையா, இல்ல ஃபாண்டன்ட்டை வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான இது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இருந்ததுங்கன்னு தான் சொல்லணும். பட் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி சீப் பிரைஸ்ல இருந்தது. ஹேண்ட் கிளவுஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியிலலாம் பண்ணி தரீங்கன்னா ஹேண்ட் கிளவுஸ்லாம் போட்டுட்டு கஸ்டமருக்கு பண்ணும்போது ரொம்ப இதாக பண்ணுறது தான் நல்லது. அதனால அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸில் குட்டி கேக் போர்ட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிள் இருந்தது. இங்கே நியர்பைலலாம் அந்த குட்டி இந்த போர்ட்ஸ் வந்து நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறமா இதெல்லாமே அந்த கேக்கில் ஐசிங்கில் டிசைன் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இந்த எல்லா ஐட்டமும் என்கிட்டயும் கிடையாது. பட் ஒரு சில ஐட்டம்ஸ், பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் நானுமே வாங்கி வச்சிருக்கேன். நானுமே பேக்கிங் பண்ணுவேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ரொம்பலாம் பண்றது கிடையாது, கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லயே கலர் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா பார்பி கேக்லாம் பண்றதுக்கு அந்த பார்பி டால்லாம் வேணும் இல்லையா, அந்த கேக் மேல வைக்கிறது. ஸோ அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பைப்பிங் நாசல் வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ்ல ஏகப்பட்ட நாசல்ஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த கேக்கை வந்து ஸ்மூத்தன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும்ல அது. அதே மாதிரி இந்த ஸ்பாச்சுலாவுமே நிறைய வெரைட்டிஸ், அந்த நிறைய முழு சிலிகான், கொஞ்சமா சிலிகான், நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய குவாலிட்டி டிஃபரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம போனா நம்மளுக்கு ஒரே ப்ராடக்ட்ல ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அது 10மே டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கும். நம்மளுக்கு எதை அஃபோர்ட் பண்ண முடியும், எது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது எல்லாமே வந்து குக்கி ஸ்டாம்ப், குக்கீஸ் இல்ல சாக்லேட் எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம செட் ஆக விட்டுட்டு, இல்லைன்னா வந்துட்டு ஃபாண்டட்டா இருந்தாலும் சரி செட் ஆக விட்டுட்டு நம்ம அதில் ஸ்டாம்ப் பண்ணி அந்த டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அதுக்கப்புறமா இப்போ பார்த்த அந்த ஒயிட் கலர் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டயர் கேக்குக்கெலாம் நிற்க வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஷிம்மர் இதெல்லாம் இருக்குல்ல அதை பம்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் இருந்த அந்த பேஸ்டல் பிங்க் கலரில் இருந்த மெஷினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன், விஸ்க்கு இதெல்லாமே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் நிறைய குவாலிட்டியில் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஸ்க்ரேப்பர் தான் நம்ம கேக்கை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 சைடும் 3 டிஃப்ரெண்ட் இதாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த பில்லர் டயர்லேயே வந்து பில்லர் டயர் கேக் மாதிரி வைப்பாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட நான் கேட்டு தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன அப்படின்றத. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்ட்டி ஆர்டர்ஸ்க்குலாம் எடுத்து பண்ணி தரீங்க அப்படின்னா கூடவே வந்துட்டு நீங்கள் ஸ்பூன்ஸ், நைவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க வேண்டி வரும்ல. ஸோ அதுக்கான செட்டும் இங்கே இருந்தது. அப்புறம் இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் அதெல்லாமே இருந்தது. பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷாப் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா அப்படி இல்லைங்க. நீங்கள் குக்கிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய விதத்தில் இந்த ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பட்டர் பேப்பர் எல்லாமே வந்து குட்டி ரோல், பெரிய ரோல் அப்படிலாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பிங்
பாலித்தீன் பேக்கு, பிளாஸ்டிக் ரோல்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டீல் கட்டர் தான், ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த சீவர்னு சொல்லுவோம்ல, சலிக்கிறது, அதெல்லாமே வச்சிருந்தாங்க, சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த குக்கி கட்டர்லயே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல வச்சிருந்தாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ நம்ம இப்போ வந்து கிறிஸ்மஸ் தீம்காக போறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் தீம்காக ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. ஸ்டார் ஷேப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த என்னது அந்த ஸ்டார்லயே ஒன்று பனி இருக்க மாதிரி வருமே, அது என்ன ஷேப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த ஷேப், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாமே மோல்டு, நம்பர் கேக்லாம் பண்றீங்க அப்படின்னா மோல்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கேக் ஆர்டர் வருது அப்படின்னா நம்பர் 1 அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்களா. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேக்கான மோல்டு எல்லா நம்பர்ஸுமே அவைலபிளா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த குட்டி குட்டி கேக்கோட இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது பேக் பண்றதுக்கானது இல்லை, சர்வ் பண்றதுக்கானதுன்னு நினைக்கிறேன். பட் கரெக்டாக தெரியல, அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அந்த இதில், அதனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி சாக்லேட் பிஸ்கெட்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் டாப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து அந்த பர்த்டே கேக்லாம் பண்ணும்போது இதை கூட எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருந்ததுன்னு சொல்லணும். அப்புறம் இந்த இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் வந்து ஒரு மோல்டு தானா, அந்த சாக்லேட் இதுக்காக நான் மோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ விஷயம் இருக்கா பேக்கிங்ல. அப்போ நம்ம கற்றுக்கிட்டதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் கோன் ஐஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, அது யாருக்கு பண்ண தெரியுமோ கன்ஃபார்மாக இங்கேருந்து வாங்கிக்கலாம் அந்த இது. அப்புறம் இது வந்து அந்த ரோஸை வந்து இது பண்ணுறது, ஐ மீன் ஐசிங்லேயே ரோஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இது டூல் தான் அது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மேலே வைக்கிற டாப்பரு, அந்த ஐசிங் பண்ணுற ரோஸ் டூல் வந்து நானும் வாங்கினேன். பட் ஆனால் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணோடனே கொஞ்சம் அது வந்து இதாகிற மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் அது வந்து இதாயிடுச்சு, ஒரு மாதிரி துரு பிடிக்கிற மாதிரி. ஸோ அதனால அதில் மட்டும் பிளாஸ்டிக் குவாலிட்டி இருந்தாலே வாங்கிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் கேக் டாப்பர்ஸ்ல ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. நார்மல் பர்த்டே ஆனிவர்சரியில் ஆரம்பிச்சு, நம்பர்ல ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து வேற டிசைனா வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. கேக் டாப்பர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்ன இதுக்கு வேணும்னாலும் அங்கே போனால் கிடைக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. சில்வர், ஒரு மாதிரி பிளாக் சில்வர், இது அந்த மாதிரிலாம். அப்புறம் கிறிஸ்மஸ் தீம்ன்றனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடா மெரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி போட்டு ட்ரீ போட்டது, அப்புறம் சாண்டா கிளாஸ் இருந்தது, அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாம் தாங்க அங்கே வச்சிருந்தாங்க. மெயினா இப்போ கிறிஸ்மஸ் தீம் அப்படின்றனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடா இருக்க மாதிரியான டாப்பர்ஸ், அதுக்கப்புறமா அது ரிலேட்டடா வைக்கிற மாதிரியான டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய வச்சிருந்தாங்க. டெக்கர் ஐட்டம்ஸ்னா கேக்குக்கு சொல்றேன், கேக்குக்கு வைக்கக்கூடிய டெக்கர் ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய இது வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த கேக் மோல்ஸ், கப் கேக் மோல்ஸ், அப்புறம் வந்து அந்த பேன் டைப்ல இருக்கும்ல அந்த இது, அப்புறம் பீஸா பேன், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. அகைன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ்ல. அப்புறம் இந்த கோன் மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்பி கேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற மோல்டு. அவ்வளோ வச்சிருந்தாங்க. நிஜமாவே சொல்றேன், புதுசா இப்ப பேக்கிங் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன வாங்கணும்ன்றது தெரியல அப்படின்னா கூட அங்க போயிட்டு எனக்கு என்ன வாங்கணும்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவங்களே உங்களுக்கு என்னென்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த பைப்பிங் நாசில் இருக்குல்ல, அது வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பாக்ஸா வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட டிசைன்ஸ். அப்படி எனக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் வேணாங்க, ஆல்ரெடி நான் 2-3 பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தேவைப்படும், அப்போ ஏதாவது ஒரு சில டிசைன் மட்டும் தனியா தேவைப்படும், அதையும் லூஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இது வந்து என்னன்னு தெரியுதா, அந்த பினாட்டா கேக்குக்கு ஒரு ஹேமர் கொடுப்பாங்கல்ல, அந்த ஹேமர் தாங்க இது. இதுவுமே வந்து நம்ம கேக்கோட மோல்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசுன்னு மாற்றி வாங்கிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து கஸ்டமருக்கு அனுப்பும் போதோ சரி, இல்லை நம்மளே பண்ணிக்கிறோம்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியலங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அந்த ஆப்பிள் பை அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேஸ் மோல்டு இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மோல்டு தான் அது, அந்த ஒரு மாதிரி கவி டிசைனாக போட்டிருந்ததுல அந்த இதுதான். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பெரிய கடைன்னு சொல்கிறத விட ரொம்ப ஹை ரேக்காக வச்சு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. நிஜமாக உங்களுக்கு இதை போய் பார்த்து முடிக்கணும்னாலே ஒரு நாள் ஆயிடும் ஃபுல்லாக. நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு மொத்தமாக பார்த்து முடிக்கிறதுக்கே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அந்த எக் ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த ஓடெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க, அதுதான் மெயின். இப்போ நார்மலாக ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஹார்ட்டு, சர்க்கிள் இதோட நிறுத்தாமல் ஏகப்பட்ட ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. இந்த சிம்பிள் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு பேர் எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல. அப்புறம் ஜிஞ்சர் பிரெட்டோட குக்கி கட்டர் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து அந்த ஹாட்டாக நம்ம ஏதாவது இருக்குது அதை பிடிக்கணும் அப்படின்னா சிலிக்கானில் யூஸ் பண்ணிக்கிற அந்த மிட்டன் மாதிரி, ஆனால் சிலிக்கானில் இருக்கிறது. ஸோ இது வந்து குவாலிட்டி சூப்பருங்க. அதுக்கப்புறமா இந்த மேட் இருக்குல்ல, இது சிலிக்கான் மேட்டு, இது நான் ஏண்டா வாங்காமல் முட்டோம் அப்படின்னு நினச்சேன். சூப்பர் குவாலிட்டி. அதை போட்டுட்டு
நம்ம மேலே எல்லாம் பண்ணும்போது அதில் தான் டஸ்ட் விழும். ஸோ நம்ம அந்த மாவு இந்த மாதிரி இது இருந்தாலும் கீழே ஸ்பில்லேஜ் ஆகாது. இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து கொட்டிட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்த்டே பார்ட்டி அப்போல்லாம் இந்த கேப் மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ரோ ஃபுல்லாக பார்க்குற அத்தனையுமே மோல்டு தாங்க. சாக்லேட் மோல்டு, ஃபாண்டன்ட் மோல்டு அந்த மாதிரி தான். பட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோல்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம அந்த தீம் கேக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த லைனிங் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன், நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இந்த மாதிரி நிறைய இருந்தது. கிறிஸ்மஸ்க்காக நிறைய பேர் ப்ளம் கேக்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸஸ் அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்ல போட்டு ஷேர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் சில இதெல்லாம் வந்து பேக் அண்ட் சர்வ் மோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சே பேக் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து சர்வும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இது எல்லாமே விப்பிங் க்ரீம் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து ஐசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் தான். இதில் பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணது அப்படின்னா அந்த ட்ரோப்பலைட் அப்படின்றது தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்லாம் வரணும் அப்படின்னா எனக்கு அதில் சூப்பராக வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சீஸ் அதெல்லாமே இருந்துச்சு. சீஸ் பன்னீர் அந்த மாதிரிலாம் பெரிய குவான்டிட்டி கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் அகெயின் வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சில ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள், இல்லை ட்ரை ஆகாமல் இருக்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து ஆரிகேனோ, தைம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபெரரோ ராச்சர் அதோட வந்து ஒரு மோல்டு இல்லை, அதோட அவுட்டர் அந்த ஷெல் இருக்கும் இல்லையா, ஸோ அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாமே சாக்லேட்ஸ், மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அப்புறம் இது பாருங்க, ஓ மை காட், எவ்வளோ ஸ்ப்ரிங்கிள் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிளில் வேற என்னடா மிச்சம் இருக்குன்ற அளவுக்கு அவ்வளோவும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சாக்கோ சிப்ஸில் வந்து ஒயிட் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட் ரெண்டுமே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் வந்து கொக்கோ பவுடர்லையும் 2 வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாக்லேட் வெரைட்டிஸ், நட்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாமே வந்து இந்த ப்ரலைன்லாம் பண்ணுறாங்க. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து கேக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபில்லிங்க்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்மளுக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ அதில் ஐடியா இல்லைன்னா கூட அங்கே போய் கேட்டாலே அவங்களே வந்து சொல்லிடுவாங்க, இது எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும், பிகினர்னா இதை ட்ரை பண்ணுங்கன்னு. அண்ட் அதுக்கப்புறமா கேக் போர்ட்ஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சைஸில் இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக சர்க்கிள், ஒரு ரோ ஃபுல்லாக ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்னென்ன ஷேப்ஸ் அண்ட் என்னென்ன சைஸஸில் வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸு, சாக்லேட் சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா இது எல்லாமே வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்லேயே வேற ஐட்டம்ஸ் இருக்கிறது. அப்புறம் வந்து இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலர்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்க பேக்கர்ஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் ரெடி டு பேக் கேக் மிக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் இதெல்லாமே வந்து சாக்லேட் மோல்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது வந்து சாக்லேட் சிப்பு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய சைஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே சாக்லேட் மோல்டு. ஸோ இதில் வந்து இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும், நம்மளுக்கு நல்லா செட் ஆயிடும். கேக்குக்கான டாப்பர்ஸாக இது எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த கோல்டன் டஸ்ட், அதெல்லாம் நான் இது வரைக்கும் கோல்டன் டஸ்ட் மட்டும் தாங்க பார்த்துருக்கேன். இது கலராக இருந்தது. மேபி ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த நிறைய கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸ்க்கு தேவைப்படுமா இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே கொக்கோ பவுடர், சாக்லேட் ஸ்ப்ரெட், சாக்லேட் சிரப் அந்த மாதிரி நிறைய இது. அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பேக்கன் சர்வ் மோல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸில் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப திக்காக நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே நான் அதெல்லாம் ஆன்லைனில் தாங்க பார்த்துருக்கேன், நேரில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் போய் பார்க்குறேன். அண்ட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேக்குக்கு போடக்கூடிய அந்த இப்போ எப்படி பட்டர்ஸ்காட்ச்க்கு ஒரு ப்ரலைன் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சில கேக்குக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான். அப்புறம் இது வந்து இந்த ஃபெரரோ ராச்சரோட அந்த ஷெல்லு. இப்போ நீங்கள் ஒரு பேக்கிங் ஆர்டர் எடுக்கிறீங்க, அதில் வந்து இது மாதிரி ஃபெரரோ ராச்சர் கேக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த சாக்லேட் மோல்டு வந்து சாக்லேட்டை வந்து நம்ம காயின் ஷேப்பில் வச்சு டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். பக்காவாக அந்த காயின் மாதிரி வரும், எல்லாம் ஒரே சைஸில் வரும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பண்ணலாம், பட் ஸ்டில் இதில் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பில் அந்த சைஸில் வரும். அதுக்கு தான் இவ்வளோ இங்கே இருக்க அந்த அவ்வளோ ஐட்டமுமே வந்து சாக்லேட் மோல்டுனா பார்த்துக்கோங்களேன், அப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம்ஸு, அப்புறம் வந்து ஐசிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே ஜெலட்டின்னு, வெஜிடேரியன் ஜெலட்டின்னு, அது இல்லாமல் நம்ம நார்மல் மசாலா பவுடர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, குக்கிங்க்கு தேவைப்படுறது, ட்ரை ஜிஞ்சர் பவுட்ரு அந்த மாதிரி எல்லாமும் வச்சுருந்தாங்க. ஈஸ்ட்டு, முக்கியமாக பேக்கிங்க்கு தேவைப்படுற ஈஸ்டெல்லாம்
எல்லாம் வச்சிருந்தாங்க. ஈஸ்ட்லயே வந்து ட்ரை ஈஸ்ட் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஈஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து அகர் அகர். நம்ம வந்து ஜெல்லி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா எய்தர் அகர் அகர் இல்லைன்னா வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது அது ரெண்டு தான், அது ரெண்டுமே அங்கே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா இதுவுமே ஏதோ ஒரு மோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. பினாட்டா கேக்கோட ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் மோல்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கேக் சாரி இந்த சாக்லேட் மோல்டு இருக்குல்ல, இதை பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த மாஸ்டர் செஃப்லாம் வந்ததுல அதில் வந்து அழகா ப்ரெசென்ட் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு மேலே வந்து இந்த சாக்லேட்ல இது வச்சுட்டு அதை உடச்சா இல்லை மேலே ஹாட் சாக்லேட் ஏதாவது ஊற்றினா அது அப்படியே மெல்ட் ஆகி உள்ள இருக்கலாம் ரிவீல் ஆகும்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒர்க்கை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கவே செம்ம லுக்காக காட்டுறதுக்கான ஒரு விஷயமா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேபி இதெல்லாம் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கப் கேக் மோல்டு தான். பேக்கன் சர்வும் இருக்கு, நார்மல் பேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்றதும் இருக்கு, இல்ல சர்விங்க்கு மட்டும் யூஸ் பண்றதும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. ரொம்பவே அவ்வளோ வெரைட்டிஸ்ங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன கலர்ல வேணும், என்ன ஷேப் ஐ மீன் என்ன சைஸஸ்ல வேணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இது எனக்கு வந்து கரெக்டா என்னன்றது தெரியல. ஸோ உங்க யாருக்காவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்குவாஷ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஆனால் இது கொஞ்சம் பாட்டில் வேற மாதிரி இருந்ததுனால இது என்னன்றது எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இதெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஏதோ ஃபிளேவர் ரிலேட்டடா இருக்கிறதுன்றது மட்டும் புரிஞ்சுது. பட் இவ்வளோ பெரிய பாட்டிலா அந்த ஃபிளேவர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மேபி நீங்க ப்ரொஃபஷனல் பேக்கரா இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் தான் வாங்கி வச்சிருப்பீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே அகைன் மோல்டு. அதுக்கப்புறமா வந்து இப்போ கேக்லாம் ரெடி பண்ணிட்டோம், பட் அதை பேக் பண்ணி கஸ்டமர் கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் இது. அது இல்லாம நம்ம நார்மலா பீஸா சாஸ், ஷெஸ்வான் சாஸ், தந்தூரி, அப்புறம் இது ஏதோ லைம் சீசனிங் போட்டிருந்தது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த மாதிரி நார்மல் குக்கிங்கான எல்லா இதுவும் இருந்தது. மசாலா பவுடர்ஸ், அப்புறம் வந்து பெரி பெரி மசாலா, அதுக்கப்புறமா வந்து என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கேக் வந்து பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா குக்கிங் பண்ணுறவங்களுக்கும் ஈக்குவலி வரப்பிரசாதம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கெச்சப்பில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா பார்பிக்யூ சாஸு, அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் டாப்பிங்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் டிண்டில் வந்து செரீஸு, பீச்சர்ஸு, பைனாப்பிள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஸ்வீட் கார்ன்ஸ் இதெல்லாமே இருந்தது. இதெல்லாமே வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா செரி போடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரியே இருக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அது ஆக்சுவலி ஊறுகாய் தானா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஹைட்டில் வேறு இருந்தது, நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ டைமும் ஆயிடுச்சு, ஸோ அதனால கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு எடுத்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு, பட் ஸ்டில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோலேருந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டாடா பை.